ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அந்த அயனாச்சு நம்ம ஹீரோக்கு ட்ராப்பை போட்டது கூட தெரியாமல் ஹீரோ அப்படியே வந்துருக்கான். பார்த்தா என்னது சில்வர் ஒயரா? ஹீரோக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ட்ராப்பில் மாட்டிட்டோம்னு. ஹீரோ அப்படின்னு பாட்டி ட்ராப்லேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். இவன் சிரிச்சுக்கு இருக்கான். பிடிச்சிட்டோம்ல. அப்படியே இழுத்தா ஹீரோட முடி மட்டும் கட்டாயி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ அப்படியே எஸ்கேப் ஆயிட்டான். எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு நீ இப்படிப்பட்ட பிளேஸ் கூட்டி வரும்போது ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்காதா என்ன? நீ ஆரம்பத்துலேருந்தே இதுக்காகத்தான் என்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே இருந்தியா? என்னையை ஃபாலோ பண்ண வச்சு இது மாதிரி பில்டிங்லேயே வச்சு முடிச்சு கட்டலாம் பார்த்தியா? உன்னோட மூமெண்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடா நீ ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்காயின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், வெல் இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான்ப்பா. ஏன்னா நான் அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸ் வார்டு அவன் சில்வர் வச்சு விளாடும்போது நல்லாவே பார்த்துருக்கேன். ஸோ நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காகத்தான். பட் நீ என்னன்னா என்னோடய மைண்டில் என்ன இருக்குன்னு ரீட் பண்ணது இல்லாமல் என்னோடய என்டர்டெயின்மெண்ட்டையும் ஸ்பாயில் பண்ணியிருக்க. கேட்குறான், என்னது என்டர்டெயின்மெண்ட்டா? அப்போது உனக்கு எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கா? ஹீரோ அப்படியே பவரை கேதர் பண்ணி அந்த சில்வர் வயரை அப்படியே டச் பண்ணுறான். அப்போ இந்த சில்ட்ரன்ஸை சோல்வ் பண்ணுற கூட உனக்கு எல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா? ஹீரோ அப்படியே அவன் பவரை அந்த வயரில் அனுப்பிட்டு இருக்கான். இதுக்காகத்தான் அந்த சைல்டோட பாடிஸை ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கெலட்டன்ஸை முதற்கொண்டு ரீஷேப் பண்ணிங்களா? அவனுங்க ஃபேஸை பார்த்தா வெறும் 13லேருந்து 14 வயசு தான் இருக்கும். ஏன் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஏன் இப்படி பண்ணீங்க? ஹீரோவில் யூஸ் பண்ண பவரில் அப்படியே அந்த சில்வர் வயர் மொத்தத்தையும் கட் பண்ணிக்கிருக்கு அந்த பில்லர் முதற்கொண்டு. இதனால் அந்த சில்ட்ரன்ஸ்க்கு யாரு மேலுமே நம்பிக்கை இல்லாமல் ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி இருக்காங்கடா. அவனுங்களுக்கு கண்ணில் கோவம் மட்டும்தான் இருக்குது. இந்த வேர்ல்டில் இருக்க ஹியூமன் பீயிங்ஸ் மேலெல்லாம் அவ்வளோ கோவம். ஏன் காரணம்? அந்த சில்ட்ரன்ஸை நீங்கள் பீஸ்ட் மாதிரி வளர்த்தனால தான். அதுவும் இத்தனை வருஷமாக நீங்கள் பண்ண கொடுமையினால் அவனுங்க சுத்தமாக மற்ற பீப்புள்ஸை ட்ரஸ்ட் பண்ணுறதே மறந்துட்டானுங்கடா. இந்த சுச்சுவேஷன் எவ்வளோ பேடாக இருக்குது. இது கூட உனக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கா? பார்த்தா ஹீரோட பவர் இவன் கிட்டே வந்துருக்கு. இவன் நோ, இம்பாசிபிள். எப்படி இந்த சில்வர் வயர் அந்த டைமண்டால் மெல்ட் பண்ணப்பட்டது? எப்படி வெறும் ஃபிங்கர்னாலையா? இதே வேலையை தான் அந்த காங்விங்கிட்டேயும் அவன் பார்த்தான். இதை ஒரு ஆளால் தான் பண்ண முடியும். எவன் ஒருத்தன் வருஷ கணக்காக இந்த கியூஐ ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுறானோ அவனால் தான் முடியும். பட் இருந்தாலும் ஸ்ட்ராங்கான கியூஐ இருந்தால் மட்டும் முடியாதுன்னு அவன் ஷாக்கில் பார்த்துக்கிருக்கான். இங்கே ஹீரோ இருக்கிறான். ஒரு பர்சன் பைத்தியக்கார கொலகாரன், இன்னொருத்தன் ஸ்லேவ் ட்ரேடர், அதுவும் சில்ட்ரன்ஸை ட்ரேட் பண்ணல கெட்டிக்காரன், இன்னொருத்தன் என்னன்னா எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு என்டர்டெயின்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு ஹீரோ அவனோட பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ மற்ற பீப்புள்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன இதுவா? இப்போ நீங்கள் என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, உங்களை உயிரோட விட மாட்டேன்னு ஹீரோ டெரராக பார்க்குறான். பார்த்தா ஹீரோ கிளம்புன இடமே தெரியல. இவன் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அட்டாக் பண்ணது இல்லாமல் ஒரு இடமா குதிச்சு மறுபடியும் ஒரு இடத்துக்குள்ள கூட்டி போயிட்டுருக்கான். ஹீரோவும் ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டுருக்கான். என்ன என்னால் புரிஞ்சுக்க முடியாது நினைக்கிறியா? உன்னை ஃபாலோ பண்ணி வர வச்சு அங்கே வச்சு அட்டாக் பண்ணாமல் பார்க்குறியா? ஹீரோ அப்படியும் ஃபாலோ பண்ணி போகிறானே, அவன் அப்படியே அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கான். என்னடா நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பிளான் போட்டபடி என் மூமெண்ட்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி என் ஆரோலேருந்து தப்பிடா. ஹீரோ சொல்கிறான், நான் தான் சொல்லிட்டேனே, நான் தப்பிக்கிற ஐடியாலே கிடையாது, அவாய்ட் பண்ணவும் மாட்டேன். ஹீரோ அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லர் மேலே கை வைக்கிறான். தண்டர் கீவைன்னு சொன்ன உடனே அந்த பில்லரும் நொறுங்குது. மொத்த என்டையர் பில்டிங்குமே கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. இவன் பார்க்குறான், என்னது இது? என்டையர் பில்டிங்கே இம்பாசிபிள். அவனுக்கு மேலே விழுக போது டேமேட்னு கத்துறான். பார்த்தா அங்கே வெறும் ப்ளூ கலர் கியூஐ மட்டும்தான் தெரியுது. பார்த்தா அவன் ஸ்பைடர் மேன் மாதிரி இந்த சில்வர் அடிச்சு எஸ்கேப் ஆகிட்டான். போய் லேண்ட் ஆனதும் என்ன இது, என்னால் நம்பவே முடியல. அதுவும் ஒரு சிங்கிள் ஹேண்டு மட்டும் தான் வச்சான். இப்படிப்பட்ட ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு. இந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தா ஹீரோ ஆப்போசிட்டில் தான் நின்றுருக்கான்.
ஏய், நான் யூஸ் பண்ணுறதே கோல்டன் ஐ ஹெவன்லி விஷன்ரா. என்னாலே சம்டைம்ஸ் தான் இந்த QI ஃப்ளோவையும் பர்சனாலிட்டியும் பார்க்க முடியும். பட் எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. நீ எப்படிப்பட்ட QI யூஸ் பண்ணிக்கிருக்க? அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட நான் ப்ராப்பராகவும் இன்ட்ரடியூஸ் ஆகலைல. என்னோடய நேம் தான் எம்டோ யங். பீப்புள்ஸ் எல்லாம் என்ன மார்வலஸ் அயன் ஆர்ச்சர்னு கூப்பிடுவாங்க. அது ஹீரோச்சரான். என்னோடய நேம் தான் டான் சாயு. நான் கோரியலேருந்து வரேன். பீப்புள்ஸ் எல்லாம் கூப்பிட்ற மாதிரி நீ மார்வலஸ் அயன் ஆர்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான்டா உன் டெக்னிக் இருக்குது. அது உனக்கு நல்லாவே சூட் ஆகுது. பட் ஷோமி, உன்கிட்ட என்ன இருக்குன்னு காட்டு. இல்லை நீ செத்ததுக்கப்புறம் ஒன்றுமே கிடைக்காதடான்னு சொல்லி ஹீரோ பார்க்குறான். அதுக்காகவே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னால் நம்பவே முடியல. இப்படிப்பட்ட வார்த்தை வெறும் ஸ்மால் கண்ட்ரியான கோரியிலேருந்து வந்தவன்கிட்டருந்து வரும்னு நான் எதிர்பார்க்கல. நான் இப்படிப்பட்ட ஆளை சந்திக்கத்தாண்டா இத்தனை நாள் வெயிட் பண்ணேன்னு சிரிக்கிறான். சிரித்தது மட்டும் இல்லாமல் அவன்கிட்டருந்து ஆர்வப்பெல்லாம் எடுத்துக்கிருக்கான். ஆல் ரைட், நான் காட்டுறேன் நான் யாருன்னு. இதுதான் என்னோடய சீக்ரெட் டெக்னிக்னு சொல்லிட்டு மொத்த ஆரோவையும் கண்ட்ரோல் பண்ணுறான். இதுதான் யுனைடெட் ஷார்ட்ஸ் வித் QI. அவன் அப்படியே சேர்த்து அவனோட QIயும் அந்த ஆரோவுக்குள்ளே அனுப்பிட்டுருக்கான். இது அந்த பிளட் டெஸ்ட் வித் QI மாதிரி இருக்காது. இது டைரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண இடத்துல கரெக்டாக அடிக்குண்டா. இது கிட்டத்தட்ட 10 அரவுஸ்டா. இது மட்டும் கிளம்புச்சு டார்கெட் அடிக்காமல் ரிட்டன் வரவே வராது. இதுலேருந்து தப்பிக்கிற வாய்ப்பு கூட சான்ஸ் கிடையவே கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த ஆரோவில் விடுறது என்னோட எனர்ஜிடா. இந்த மொமெண்ட் இந்த ஆரோ யாரை டச் பண்ணுதோ அப்போ எல்லாம் ஒரு ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குண்டா. இதுதான் ஒரு டெட்லி டெக்னிக். இது மட்டும் அன்ஃபோல்ட் ஆச்சு, இது மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாயிரும். பார்த்தா அவன் ரிலீஸ் பண்ண ரெடி ஆகிட்டான். இந்த எம்டோ யங்கானா இந்த 10 யுனைடெட் ஷாட்ஸை அதுவும் என்னோடய QIயோடு சேர்த்து இந்த பேட்டிலுக்கு யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறான். இதை உன்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ரிலீஸ் பண்ணால் இந்த ஆரோ நீ சாகிற வரை உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குண்டா. 10 யுனைடெட் ஷாட்ஸ் வித் QIன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தா ஒரு சூறாவளி மாதிரி வந்து ஹீரோக்கு நேரம் வந்துருக்கு. இங்கிட்டு ஹீரோ கையை நீட்டி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் இதை அவாய்ட் பண்ண போகிறதே கிடையாது. ஹீரோ அப்படியே அவன் பவர் வச்சு ஒரு க்ரஷ் தான் பண்ணுறான். பார்த்தா மொத்த ஆரோஸும் பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கு. நோ, இம்பாசிபிள். எப்படி என்னோடய ஆரோஸ்? பார்த்தா அதுலேருந்து ரிலீஸ் ஆன பவரே இவனை அடித்து பறக்க விட்டுக்கிருக்கு. தி ஹெவன்லி ஸ்ட்ரைக்குன்னு சொன்ன உடனே மொத்த இடமும் பிளாஸ்ட் ஆகிட்டுருக்கு. யார் யார் இந்த கோஸ்ட் ஐயையும் சரி டெவில் ஹேண்டையும் சரி நேராக பார்க்குறாங்களோ அவனுங்க கண்டிப்பாக செத்துருவானுங்கடா. ஹீரோ அப்படியே அவன் கிட்ட வந்துருக்கான் பவரோட. இவன் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் ஷாக்கில் இருந்துக்கிருக்கான். என்னால் நம்பவே முடியல. எப்படி அவன் அந்த டைமில் கூட அவனோட ஆறாவை எடுத்துக்கிருக்கான். இவன் சிரிச்சுக்கிட்டு இது இதோட முடியாதுடா. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேணாலும் இருந்துக்க. பட் என்னோட ஆரோ உன்னோட ஹார்ட்டை பியர்ஸ் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போதும் பாருன்னு ரிலீஸ் பண்ணிட்டான். பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு நேராக போயிட்டுருக்கு. ஹீரோ தி டிஸ்பர்ஸ் ஹேண்ட் ப்ரொடக்ஷன்னு அப்படியே சீல்டு QI போட்டுக்கிருக்கான். கையில் போட்டதில் அப்படியே அந்த ஆரோ நின்றுச்சு. நின்றது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஸ்பீடாக அந்த ஆரோ அசால்ட்டாக கையில் எடுத்தான். எடுத்து வந்து நெத்தியிலே சொல்லிட்டான், இங்கே தொப்பி பறக்குது. பார்த்தா நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி வச்சுருக்கான் ஆரோவை. என்ன ஓ ஆரோ என்னோடய ஹார்ட்டை பியர்ஸ் பண்ணுன்னு சொன்னேன், இப்போ உன்னால் அந்த ஆரோவை யூஸ் பண்ணவே முடியாதுன்னு ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இதைத்தான் அவன் பொருள் எடுத்து அவனையும் போடுறேன்னு வருது. பார்த்தா ஹீரோ அவனோட ஆராவை எடுத்து அவன் நெத்திலே சொல்லி விட்டான். அவன் அப்படியே ஷாக்கில் இருக்கான். எப்படி இது எல்லாம் முடிஞ்சுன்னு அப்படியே முட்டி போட்டு தரையில் உட்காந்துட்டான். இல்லை இப்படி நடந்திருக்கே கூடாது. பார்த்தா அந்த ஆரோவில் ஹீரோட பவர் அப்படியே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஹீரோ அங்கிட்டு போய் அசால்ட்டாக நிற்கிறான். என்ன இந்த ஃபன் ரொம்ப நல்லா இருந்துச்சுல, நான் இப்படி ஈஸியாக முடியும்னு நினச்சி கூட பார்க்கலையப்பா. என்டர்டெயின்மெண்ட் சொன்னேன், இப்போ உன் சாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆச்சே. என்ன உன் டெத் இவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்னு நீ எதிர்பார்க்கலையில. இங்கிட்டு அந்த ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன்லாம் கதறிக்கு இருக்கானுங்க. யாருடா அந்த பேஸ்டர்? எப்படி மார்வலை சைன் ஆர்ச்சரி ஈஸியாக கொண்டுட்டான். இங்கிட்டு வைஸ்மேன் ஷாக்காக பார்க்குறாரு. கிங் ஆஃப் வார் எனக்கு தெரியும், பட் இந்த வேர்ல்டில் இருக்க யாரும் உனக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு. பட் எப்படி இந்த காங்கோட கிரேட் வாரியர்? அது மட்டும் இல்லை, இந்த 5 கிரேட் வாரியரில் இவனும் ஒருத்தன். அதுவும் அந்த 5 டிராகன் லீக்கில் அப்படிப்பட்ட மார்வலை சைன் ஆர்ச்சரியை கொண்டுட்டானா? எப்படி? அதுவும் அவனோட ஆறாவை எடுத்து அவனோட நெத்திலே போட்டிருக்கான். என்னால் நம்பவே முடியல. அவர் திங்க் பண்ணுறாரு, இது எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மார்வலை சைன் ஆர்ச்சர் செத்துட்டம் தெரிஞ்சா
அந்த 5 டிராகன் லீக் கண்டிப்பாக இந்த கங்கால ஒரு ரத்த ஆறே தான் ஓடும். இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அந்த யோம்சாவை பிடிச்சே ஆகணும். பட் அவன் எங்கே இருக்கான்? இங்கிட்ட அப்படியே ஃபாரஸ்ட் சைடு காட்டுறாங்க. பார்த்தா ஒரு குதிரை ஒன்று ஓடிக்கிருக்கு. தலைவன் தப்பிச்சு ஓடிக்கிருக்கான். ஓடும்போதே திங்க் பண்ணுறான், நான் மார்ஷியல் ஆர்ட்ஸை அந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணா அந்த யோம்டா எங்கள் அளவுக்கு இல்லை. பட் எப்படி அந்த பெர்சன் யார் அசால்ட்டாக அவனுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணான்? அது மட்டும் இல்லை, அவனை ஈஸியாக கொண்டுட்டான். எப்படி இந்த கெய்பாங் எங்களோட ரெட் வாட்டர் பில்டிங்கும் அடிச்சிட்டானுங்க. நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. பட் அவனுங்க எஸ்கேப் ரூட்டை பிளாக் பண்ணுறக்குள்ள நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் முதல்ல அந்த காங்வியை பார்த்தே ஆகணும். பார்த்து இந்த தைவானை விட்டு எஸ்கேப் ஆகிற ஆர்டரை சொல்லி ஆகணும்னு நேராக அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் கிட்ட போயிட்டுருக்கான். இங்கிட்ட அப்படியே வாய்ஸ் கேட்குது, இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் எங்கே 5 டிராகன் லீக்கை பீட் பண்ண அவ்வளோ ட்ரை பண்ணிக்கிறீங்களா? ஆல்ரெடி எனக்கு தெரியும்ப்பா, இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் அவனுங்கள வேலிட்டியை லூஸ் பண்ணிட்டானுங்கன்னு. பார்த்தா தலைவன் காங்வி தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஸ்டார்டிங்கில் இருந்தே எனக்கு அவனுக்கு ஆகவே ஆகாதே. ஏன்னா அவனுங்கெல்லாம் அவுட்லாண்டர்ஸ். இங்கே எங்களோட நேட்டிவ்ஸில் அவனுங்க என்ன பண்ணிக்கிருக்கானுங்க? இப்போ அவனுங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ண போகிறதெல்லாம் நான் தான். அதுவும் ப்ரூட்டலா. என்னோட கோபம்னா என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தா என்ட்ரன்ஸ் அவ்வளோதான் வெடிச்சு செதறிக்கிருக்கு. பிளாஸ்ட்டை போட்டு விட்டான். இங்கிட்டு உள்ள அந்த ஹெட்டும் டோன்மாக்கும் பேசிக்கிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், வாங்க போய் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, காலையில் இந்த மேட்டர் பற்றி நாங்கள் அயன் மார்ஷியல் அசோசியேஷனுக்கும் சென்ட் பண்ணிடுறோம்னு டோன்மார்க் சொல்லிக்கிருக்காங்க. உங்களுக்காக ஹெல்ப் பண்ண இங்கே ஒரு பிரான்ச் ஆஃபீஸே வைக்கிறோம். அப்போ தான் ஒரு சவுண்ட். இவனுங்க என்னாச்சு? என்ன ஏதோ தண்டர் சவுண்டு மாதிரி கேட்குது. அதுக்கு லேடி டென்மார்க் சொல்கிறாங்க, இல்லை இது ஏதோ சவுண்டு வெளியே இருந்தால் வருது. அப்போ அந்த ஜியாங் பாங் கத்திட்டு வராது, மாஸ்டர் நம்ம பெரிய ட்ரபுளில் இருக்கோம். இவர் கேட்குறாரு, ஜென்ரல் மேனேஜர் ஜியாங் பாங் என்ன ஆச்சு? அதுக்கு அவர் சொல்கிறாரு, அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் அந்த காங்வி சடனாக நம்மளை அட்டாக் பண்ணிக்கிருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த கார்டியன் வாரியர்ஸ் எல்லாம் அவனை பிளாக் பண்ணிக்கிருக்காங்க. பட் எனக்கு நல்லாவே தெரியும் அவனை ரொம்ப நேரம் பிளாக் பண்ண முடியாதுன்னு. பட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், இந்த பிளேஸை விட்டு நம்ம இம்மிடியேட்டாக போகிறதா நல்லது மாஸ்டர். இங்கிட்ட அவன் சொல்கிறான், இல்லை என்னால் முடியவே முடியாது. இந்த தைவான் பிரான்ச் மட்டும் ஃபால் ஆச்சுன்னு வச்சுங்களே, இந்த ஹோல் கிரேட் மெர்ச்சன்ட் குரூப்புமே டேஞ்சரில் மாட்டிக்கும். அது மட்டும் இல்லை, என்னைய தனியாக எஸ்கேப் ஆக சொல்றியா? எனக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த யங் லேடி ஆல்ரெடி டேஞ்சரில் இருக்காங்க, அவங்கள விட்டும் போக சரியா? இங்கிட்டு டான்மாக்கோட வந்த டிசபிள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் இந்த பிளேஸுக்கு ஏன் வந்தான்? எனக்கு தெரிஞ்சு இவன் ஸ்டார்டிங்லேருந்தே டார்கெட் பண்ணது இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் தானா? இங்கிட்ட அவன் சொல்லியிருக்கான். பட் இவன் இந்த அளவுக்கு ரெக்லெஸ்ஸாக எதுக்கு நடந்துக்கணும்? எனக்கு என்னன்னு தெரில. அவன் ரொம்ப ஸ்ட்ராங் தான். பட் இருந்தாலும் இந்த மொத்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பே சேர்ந்தா அவனால் தப்பிக்கவா முடியும்? இங்கிட்ட இவ பார்க்குறா, காங்வியோட ரியல் பர்பஸ் தான் என்ன? அவன் என்ன தான் திங்க் பண்ணிக்கிருக்கான்? இந்த 9 சென்ட்ரல்ஸ், இந்த லைன் லீக் அண்ட் கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் இவனுங்களுக்குள்ளே எதுவும் சண்டாகணும்னு நினச்சிக்கிருக்கானா? ஆமாம், அதுக்காகத்தான் இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி 5 டிராகன் லீக்குக்கும் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் இடையில நெகோசியேஷன் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்னால என்ன பண்ண முடியும்? அவனுக்கு வெறும் மெர்ச்சன்ட் குரூப் மட்டும்தானே. என்னதான் இருந்தாலும் இவன் இந்த 9 சென்ட்ரல்ஸையும் 9 லேக்கையும் எதிர்த்து போராட ரெடி ஆயிட்டானா? இங்கிட்ட அப்படியே போயிட்டுருக்கானுங்க. அவனை அட்டாக் பண்ண, டேய் இன்ட்ரூடர் வந்துட்டான்டா, அவனை ஸ்டாப் பண்ணுங்கடான்னு இவனுங்களும் வந்துக்கிருக்கானுங்க. டேய் அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட் இவன் சொல்லிக்கிருக்கான், டேய் மேடாக் உன்னை பீட் பண்ணி உன் தலை எடுக்கிறோண்டான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், என்ன மேடாக்கா? பேர் நல்லா தான்ப்பா இருக்குன்னு இவன் வர்ற பூரா பையனும் வெட்டி வீசிட்டு வந்துக்கிருக்கான். வாங்கடா, யார் யார் அட்டாக் பண்ண நினைக்கிறீங்களா எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாஷ் தான். எப்பா உங்களுக்கு என்ன கொலை பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? காட்டுங்க உங்களால் முடிஞ்சா. இல்லை என் வாளுக்கு நீங்கள் தாண்டா இறையாவீங்கன்னு வெட்டி வீசி இங்கிட்டு வந்து நிற்கிறான். இங்கே இருக்க எல்லாருமே சாகிறதுக்கு தகுதியானவன் தான்டா. பார்த்தா மொத்த ஆளையும் ஒரு ஸ்லாஷில் வெட்டி வீசிட்டு வந்திருக்கான். இது எல்லாம் உங்களோட ஃபால்ட்டு தான். நீங்கள் அதுவும் அவுட்லாண்டர்ஸ் எங்களோட இடத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது உங்களோட ஃபால்ட்டு தான். உங்கள் மிஸ்டேக்கை நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, என்கிட்ட சாகிறதுக்கு ரெடியாக இருங்க. எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிங்க ஈஸியாக கொள்ள மாட்டேன். அப்படி பண்ணலை அசால்ட்டாக அவங்களை கொண்டுட்டு நான் வாட்டில் போயிட்டுருக்கேன். இங்கிட்டு பின்னாடி ஒருத்தன் அட்டாக் பண்ண வந்துருக்கான். டேய் காங்வி, உன்னை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம்டா, இன்னைக்கு உன் தலை எடுக்கிறோம்னு.
இவன் பார்க்குறான், ஓ நீ இப்போ என்னப்பா சொன்ன, இது இப்போ தான் ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு ஸ்வாடை லைட்டாக ஒரு திருப்பு தான் திருப்பி அவன் வயிற்றுல சொறி எடுத்துட்டான். என்ன இது முடிஞ்சுன்னு நினச்சியா? என்ன அட்டாக் பண்ணுற அளவுக்கு தான் உனக்கு ஸ்கில் எதுவும் இருக்கா? இங்கிட்டு இன்னும் 2 பேர் அட்டாக் பண்ண வரானுங்க, யூ மேட் டாக். அவன் கத்தியை அசால்ட்டாக ஒரு சுற்றி போட்டான் போடு. என்னடா தனியாக சாகிறது பிடிக்கலையா, கேங்க வரீங்களான்னு சொல்லிட்டு சும்மா வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பில் இருக்க ஒரு சின்ன பசங்களை கூட விட மாட்டேன், பூரா பையிலையும் கொள்றேன்னு வெட்டி வீசிக்கிட்டு இருக்கான். இவனுங்க வழியில் கதறிக்கிருக்கானு பார்த்தா ஸ்வாட் துண்டு துண்டாக எடுத்துக்கிட்டு இருக்கு. வெட்டி வீசி பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான் கை கால்னு. இங்கிட்ட அந்த முயங்கி பார்க்குறான், யூ டெவில் ஸ்வாட். டேய் கரெக்டாக தான் சொன்னேன், நான் டெவில் தான். பட் இந்த டெவில் தான் உங்களை மாதிரியே நான் டெவில் அழிக்க போகுது. இவன் கத்திக்கிட்டு வந்திருக்கான். டேய் என்னடா உனக்கு சென்ஸ் எதுவும் இருக்கா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் வெறும் மெர்ச்சன்ட் குரூப் மட்டும்தான்டா, எங்களை எதுக்கு அட்டாக் பண்ணுற? என்ன பண்ணுறது, நான் உங்களை கொல்லன்னு முடிவு பண்ணிட்டேனே, செத்துருங்கடா, உங்கள் சாவை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சிரிக்கிறான். இவன் புல்ஷிட், இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு இவன் அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். ஏய் காங்வி, உன் திராட்டை இன்னைக்கு நான் கட் பண்ணுறான்டா. அவ்வளோ ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். இவன் சொல்கிறான், உனக்கு அந்தளவுக்கு ஸ்கில் இருக்கா? நான் தான் ஜியோப் மியூங்வி, இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பில் இருக்கிறதுலே பெஸ்ட் கார்டியன் வாரியர், தெரியுமா? என்னை ஏன்டா அப்படி பார்க்குற? அவன் அட்டாக்கை அசால்ட்டாக டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ நீ தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டா? அப்போ இந்த முதல்ல ஒன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன்டா. நீங்கள் என்ன தான் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணாலும் சரி, ஒன்னால் என்ன அட்டாக் பண்ணுற அளவுக்கு ஒருத்தே கிடையாது. நீ வெறும் எனக்கு முன்னாடி சின்ன பொடியன் தான்டா. அவன் யூ லிட்டில் அரகன் பாஸ்டர், உன்னை விட மாட்டேன்னு இவன் கத்திக்கிட்டு மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிக்கிருக்கானுங்க. உன்னோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ தானா? காட்டு. இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பில் இருக்கிறதுலே பெஸ்ட் கார்டியன் வாரியரா? இவ்வளோ தான் ஸ்கில்லா? அவன் அட்டாக்கு போட்டு சொன்னான், இது இப்போ தாண்டா ஆரம்பிக்குது. அதுக்கு அவன் சொன்னான், என்ன ஆரம்பிக்குதா? இல்லை இது இப்போ தான் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு சும்மா அடித்து பறக்க விட்டான். என்ன என்னோட ஸ்கில்லே நீ ப்ரொவோக் பண்ணுறியா? இது இப்போ தாண்டா ஆரம்பிக்குது, நான் காட்டுறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான லெவல்னா எப்படி இருக்கும்னு பாருடா. அவனோட ஸ்வாடோட கவரை அப்படியே தூக்கி வீசுறான் அவனுக்கு நேர. இதோட உன்னோட வாரியரா லைஃப் முடிய போகுதுடா. அவன் அந்த ஸ்வாடோட கவரை அசால்ட்டாக விட்டுறான். பார்த்தா ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அது வெட்டுற நேரத்தில் ஸ்வாடோட இவன் வந்துட்டான். ஒரு ஸ்லாஷை போட்டு இங்கிட்ட வந்து நிற்கிறான். இவனுங்களுக்கெல்லாம் ஷாக்கு. வாரியர் ஜியோப் ஹெட்டுக்கு மியாங்வி அப்படியே ஷாக்கில் உறைஞ்சு போய் நிற்கிறான். இவன் காங்வி யூ பாஸ்டர்னு கத்திக்கிட்டு இருக்கான். நீ கம்ஃபர்டபுளான டெத்து சாவ மாட்டடா. அதுக்கு அவன் சிரிச்சுட்டே சொன்னான், ரைட் யூ ஆர் ரைட். நான் கெஸ் பண்ண மாதிரி நான் கம்ஃபர்டபுளாக சாகிறத பார்க்க நீ இருக்க மாட்டியே. பார்த்தா அப்படியே துண்டாக வெட்டி எடுத்துருக்கான். ரத்தனா தெரிக்குது. என்னோட டெத் அந்தளவுக்கு ஃபேராக இருக்குமான்னு சொல்லிட்டு இவனுங்களை அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். அதை பற்றியெல்லாம் நான் அப்புறம் ஸ்லோவாக திங்க் பண்ணுறேன்ப்பா. ஃபஸ்ட்டு இந்த ஜியாங் டூசு அவனோட த்ராட்டை நான் கட் பண்ணுறேன். இவன் தானே இந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் ஹெட்டு. இவன் பேஸ்டர், என்னடா இங்கே வந்துக்கிருக்க? இவன் கத்துனா, ஏ ஜியாங் டூசு, உன் தலையை மட்டும் கொடுத்துரு, மற்ற எல்லாரையும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக கொண்டுறேன். எக்ஸ்டிங்யூஸ்ட் டெவில்னு அந்த ஜியாங் டோஸுவை பார்த்து கத்திக்கிட்டே அட்டாக் பண்ணுறான். எக்ஸ்டிங்யூஸ்ட் டெவில், டேய் ஜியாங் டோசு சாகுடான்னு சொல்லிட்டு இங்கிட்டு அப்படியே பார்த்தா அவர் ஃபேஸுக்கு நேரம் வந்துருச்சு. அவர் சரியான ஷாக்காக இருக்காரு. பார்த்தா அந்த 2 டிசபிள்ஸும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஏய் என்ன பண்ணிக்கிறீங்க மவுண்ட் வாசட், இந்த அவுட்லாண்டர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களான்னு காங்வி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுங்க பார்க்குறாங்க, புல்ஷிட், என்னடா சொல்லிக்கிருக்க காங்வி, நீ என்ன தைரியம் இருந்தா இங்கே அட்டாக் பண்ண வந்திருப்ப. அவன் காங்வியோட ஸ்வாடு மேலேன்னு சொல்கிறா. தம்பி இப்போ என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுதா? பார்த்தா அவனுக்கு நேராக கத்திய சுருக வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ நீ என்ன தைரியம் இருந்தா இங்கே இருக்க எல்லாரையும் கொல்ல வந்திருப்ப. அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேரை கொண்டிருக்க. இவனுங்க பார்த்தா என்னது, அவன் ஸ்வாடில் பட்டு வெறும் ஃபயராக கிளம்பிக்கிட்டு இருக்கு. 2 பேரும் பார்க்குறானுங்க. இங்கே டிவர்ஸரா, இது முதல்ல அந்த 5 டிராகன் லீக்கோட ஆர்டரா இங்கே எல்லாரையும் கொல்ல சொன்னது? எனக்கு தெரிஞ்சு நீ பண்ணது பெரிய தப்பு. இதில் 9 சென்டர்லேயும் நீ ஈடு பண்ணி விட்ருக்க. ஏய் யூ அரகண்ட், என்ன அட்டாக் பண்ண வரியா? பார்த்தா அவன் ஸ்வாடை வச்சு அசால்ட்டாக டாங்மாக்கோட அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டான். பார்த்தா பறந்துக்கிட்டு இருக்கானுங்க. அவன் விட்டான் மீதி 3 பேருக்கும். ஏய் என்ன என்னோடய ஃபைட்டில் நீங்கள் எல்லாம் இன்டரப்ட் ஆகணும்னு நினச்சிக்கிருக்கீங்களா?
இதை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணதே நயன் சென்ட்ரல்ஸ் தான். அது மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் என்னன்னாலும் சரி ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்கள் நயன் சென்ட்ரல் தான் ஏற்றுக்கணும், புரியுதா? இதுக்கு இவன் சொல்லிக்கிருக்கானுங்க, டேய் என்ன இப்படி எல்லாம் பேசி இப்போ நீ பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு நினச்சிக்கு தெரியா? யாரடா ஃபைட்டை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணான்னு மறுபடியும் 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண வர்றானுங்க. இதை முதல்ல ஆரம்பித்து வச்சதே இந்த 5 டிராகன் லீக் தான். அவசரம், ஓ இதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி வேறு எடுத்துக்கணுமா? சரிப்பா, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இங்கே நடந்ததை சொல்கிறதுக்கு நீங்கள் உயிரோடு இருந்தால் தானேன்னு சொல்லிட்டு 3 பேரோட அட்டாக்கை அப்படியே தடுத்து நிப்பாடி வச்சிருக்கான். டேய் நீ இந்த காங்கோல இருக்கிறதுலே டெவில்ரா, உன்னோட தலையை வெட்டி உங்கள் 5 டிராகன் லீக்குக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லியிருக்கானுங்க. பார்த்தா வந்த ஃபோர்ஸில் அவனை அப்படியே தள்ளிக்கிட்டு பின்னாடி போயிட்டுருக்கானுங்க. இவன் திங்க் பண்ணுறான், டேமிட் இவனுங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க இந்த 2 பேரும். இவனுங்களோட ஸ்வாட் டிப் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஏ அண்டர்வால் டெவில் ஸ்வாட் காங்வின்னு கத்திக்கிட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறானுங்க. என்ன நீ கொல்ல வந்தது எங்கள் மவுண்ட் வாசெக்டை வேற, நீ இப்படி இன்சல்ட் பண்ணியிருக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட ஸ்கில்லை வச்சுட்டு என்ன அட்டாக் பண்ண வரீங்களான்னு சொல்லிக்கிருக்கான். இங்கிட்டு இவ என்ன அந்த 5 டிராகன் லீக் சப்போர்ட் இருக்கனால உனக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா? அது மட்டும் இல்லை, நீ டெஸ்ட்ராய் பண்ணது நயன் சென்ட்ரலோட பேர் மட்டும் இல்லை, அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனோட நேமையும் நீ கெடுத்துட்ட. இதுக்கு நீ உன்னைய உயிரோட விட்டா கரெக்டாக இருக்குமான்னு இவ சொல்கிறா. பார்த்தா அவன் ஸ்வாட் வச்சு தடுக்கிறான். அப்படியே 2 ஸ்வாட் எட்ஜில் தடுத்து வச்சுக்கிருக்கான். அடித்து அடிக்கி இங்கே இருக்க வாழை நொறுக்கிட்டு போயிட்டுருக்கான். இவனுங்க 3 பேரும் அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கானுங்க. இவன் திங்க் பண்ணுறான், அந்த பிளட் ப்ளம் பிளாசம் டான்மோக் ஜாங்யான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவள் ஒன் ஆஃப் தி 3 மேக்னிசன்ஸ். அது மட்டும் இல்லை 3 பிளாசமில் வேற ஒரு ஆள். அவளோட ஸ்கில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. பட் நான் காங்கி அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட்ரா. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை லேர்ன் பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ ரெப்புடேஷனை இந்த காங்கோவில் வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா? பார்த்தா அவன் பாடியெல்லாம் ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு கையினா. ஏய் பிளட் ப்ளம் பிளாசம், உன்னை மோஸ்ட் எக்ஸலன்ட் வாரியர் தானே சொல்லுவானுங்க, அதுவும் அந்த பெஸ்ட்டு ஜூனியர்ஸ்கிட்ட. இவன் பார்த்தா எல்லா கையும் அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, நரம்பெல்லாம் புடச்சிக்கிட்டு இருக்கு. நான் காட்டுறேன் உனக்கு எனக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு. இவனுங்க நடுங்குறானுங்க. என்ன இந்த பாஸ்டர் என்ன பண்ணிக்கிருக்கான்? இது பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனா? பார்த்தா அவன் உடம்புலேருந்து ரிலீஸ் ஆன பவரை 3 பேரை அடித்து பறக்க விட்டுருச்சு. பறந்து வந்த ஸ்டோன் மேலண்டு அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிருக்கா. தி வேக்யூ ஃப்ராக்ரன்ஸ் வின்னு அப்படியே கீழே லேண்டாகி போஸ்ட் கொடுத்துக்கிருக்கா. இவனுங்க நிற்க கூட முடியல, தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்கு. இவன் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஸ்லாஷ் போடுறான். நீ யூஸ் பண்ணது அந்த வேக்யூ ஃப்ராங்க்வின் தானே? இந்த டெக்னிக் மவுண்ட் வாசெக்ட். பட் இருந்தாலும் என்னை பீட் பண்ண முடியும் நினச்சிக்க தெரியா? இவனுக்கு கலங்கி போச்சு. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக், இது பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே? எப்படி இதை முறையாக என்னை கண்ணால் இப்போ தான் பார்க்குறேன். பார்க்குறா உண்மையாகவே இதான் உன்னோட ட்ரூ செல்ஃபா? பார்த்தா அவன் ஸ்வாடை வச்சுட்டு அவனுக்கு முன்னாடி நடந்து வந்துக்கிருக்கான். என்ன இதுக்கே ஷாக் ஆகிட்டீங்களா? நீங்கள் 5 டிராகன் லீக்கோட பிளானில் குறுக்க வந்ததுக்கு உங்களோட உயிரோடைய விடணும். அதை கேட்டோன்னே நீ என்ன பேசிக்கிருக்க? 5 டிராகன் லீக்கோட பிளானா? ஆமாம், நாங்கள் இந்த மெயின்லேண்டில் சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணலாம்னு இருக்கோம்ப்பா. நல்லா வாட்ச் பண்ணிக்கிறங்க. அதை என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியும். பிகாஸ் அதை பிளான் போட்டது யாருன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு செகண்ட். இப்போ நான் அதை மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கவேன், என்னை கொல்றதுக்கு அவரே இங்கே வந்துடுவார். பட் இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்கிறேனே, ஏன்னா உங்களை கிரேவில் அடைச்சிட்டு ஒரு லிக்யூர் கிளாஸையும் வச்சுட்டு அப்போ வேணா சொல்கிறேனே. இவன் ஹெட்டு பார்த்துக்கிருக்கான். என்னது 5 டிராகன் லீக்கோட பிளானா? என்னடா மீன் பண்ணிக்கிருக்க? அப்போ அந்த ஃபிஷ் சையண்ட் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணமா? டேய் அப்படி என்ன பிளான் போட்டுக்கிறீங்க? அந்த கோங்போ 5 டிராகன் லீக்கோட ஹெட் அவன் தானா? இல்லை, இந்த காங்விசோரை மட்டும் உண்மையாக இருந்தா அவனுங்க பண்ண போகிற சர்ப்ரைஸ் பிளானுக்கு நம்ம எப்படியாவது கவுண்டர் அட்டாக் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும்னு அவன் பார்த்துக்கிருக்கான். இவன் அதுக்கெல்லாம் நீங்கள் உயிரோடு இருக்கணுமாடா. பை த வே பிளட் ப்ளம் பிளாசம், உன்னோட கியூஐ எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக தான் இருக்குது, நான் எதிர்பார்த்ததை விட. பட் உங்களோட ஆப்போனண்ட்னால உங்களால் என்ன பண்ண முடியும்? அவன் பார்த்துக்கிருக்கான். நான் நினச்சதை விட இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல். இவனுங்க ரொம்ப என்னை எரிச்சலாக்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். இருந்தாலும் ஸ்வாடை இறுக்கி பிடிச்சி அட்டாக் பண்ண ரெடியாக போஸ் கொடுத்து நிற்கிறான். காங்வி, அப்போ நீ டெசிஷன் எடுத்துட்டியா? ஏய்
உங்கள் எல்லாரையும் வெறும் சிங்கிள் ப்ளோவில் கொள்றேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா அந்த மவுண்டெயினில் தான் கட்டுறாங்க ரெட் வாட்டர் பில்டிங்கை. பார்த்தா இங்கே இன்னும் சண்டை போயிட்டுருக்கு. அந்த ஒயிட் ஷார்ட்ஸ்மேன்லாம் கத்திட்டு வராங்க. டேமிட், மொத்தம் 8 பேர் டிஃபீட் ஆகிட்டாங்கடா. ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபார்மேஷனை தான் டெஸ்ட்ராய் பண்ணியாகணும். ஃபஸ்ட்டு அந்த ஓல்டு மேனை டார்கெட் பண்ணுங்கடான்னு அட்டாக் பண்ண போகிறானுங்க. இங்கிட்ட ஒரு சாட்டை எடுத்து, ஓ யூ பாஸ்டர்ஸ், இந்த ஃபார்மேஷனை எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம், நீங்கள் என்னென்னா அது ஈஸியாக பிரேக் பண்ணலாம்னு நினச்சிங்களான்னு சாட்டை நேரம் ஃபேஸுக்கு நேரம் போயிட்டுருக்கு. போய் அவன் கழுத்தை இறுக்கி பிடிச்சி ஒரு இழு தான் இழுக்கிறாரு. வாடா என் பம்பர் கிட்ட மண்டையா. கிட்ட வந்தோன்னே கிக் பண்ண அவ்வளோ கிட்ட போயிட்டாரு. எப்பா கொடுத்தாரு கிக்கு, வளைச்சு வளைச்சு 10-15 கிக்கு போடல. அவன் மாஸ்கே பேந்து போச்சு. அடித்த அடியில் அப்படியே கீழே விழுகிறான். ஸ்வாடு ஒரு சைடு, அவன் ஒரு சைடு. இவன் படுத்துட்டே திங்க் பண்ணுறான், டேமிட் எப்படி இந்த பெக்கர்ஸ்க்கு இவ்வளோ போகிறா. அவன் அப்படி திங்க் பண்ணி இருக்கும்போதே சும்மா இன்னொரு மிதி மிதிச்சாரு. மிதி இருந்த பாதி மாசுக்கும் காலி. அவன் தரையில் அப்படியே கிடக்குறான். இவர் தலை மேலே காலை வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, ஓ இந்த ஃபைட்டை நீங்கள் ப்ரொவோக் பண்ணுறீங்களா, எங்களை ஃபைட்டுக்கு தூண்டினதே அவனுங்க தான்டா, என்னமோ நான் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோ வந்துக்கு இருக்கான். ஹீரோ பற்றி கேட்குறாரு, ஏ கிங் ஆஃப் ஆர், அந்த யோம்சா கூட கான்வர்சேஷனை முடிச்சிட்டியா? அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை அவன் அந்த மார்வலஸ் ஐநாச்சரோட சண்டை போடும்போது ஓடிட்டான். என்ன சொல்கிற, ஓடிட்டானா? அதுக்கு ஏற சொல்கிறான், வெல் அவன் ஓடிட்டான் தான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவன் இடத்த ஃபைன் பண்ணணுமே. இங்கிட்டு பார்த்தா ஒரு ஒயிட் ஸ்பாட்ஸ்மேன் அப்படியே குச்சியை வச்சு தொங்க விட்டுருக்கானுங்க. அதை கேட்குறதுக்கு தான் நமக்கு ஒரு ஆள் வேணுமே. ஆஹா அவன் செத்தான். அவன் பார்த்துக்கிருக்கான், டேய் நான் ஒயிட் ஸ்வாட்ஸ்மேன்ரா, நான் எப்படிப்பட்ட ஹை லெவல் ட்ரைனிங் எடுத்திருக்கேன் தெரியுமா. நீ என்ன தான் டார்ச்சர் பண்ணாலும் சரி என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராது. பைபிளைக்கு தெரில நம்ம ஹீரோ எப்படி டார்ச்சர் பண்ணுவான்னு. ஓ அப்படி சொல்றியா, நான் உன் வாயிலேருந்தே வார்த்தையை வர வச்சிட்டா பாரு.